ஹலோ beginwoods.com viewers. நான் எம் ஜிப்ரான். இன்றைக்கி வத்திக்குச்சி படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆகுது. என்னோட செகண்ட் ஃபில்ம் அண்ட் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அண்ட் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரெசன்ஸ் அவங்களோட செகண்ட் ஃபில்மும் கூட ஆஃப்டர் எங்கேயுமே போதும். ஆஃப்டர் லாங் டைம் என்னோடய மூவி ரிலீஸ் ஆகுது. ஆடியோ கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. லாஸ்ட் 1.5 year நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் 4 சாங் அண்ட் ஒரு தீம் மியூசிக் இருக்குது. ஹோப் யூல் லைக் த சாங். ஆஃப்டர் எங்கேயுமே போதும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோப் யூ லைக் த சாங் அண்ட் மூவியும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஹாய் பிகின் வியூஸ் வியூவர்ஸ். என் பேர் திலீபன். நான் வத்திக்குச்சி படத்தோட ஹீரோ. இந்த படத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. 4 சாங்ஸுமே எல்லாம் நல்லபடியாக வந்துருக்குது. எல்லா சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் சாய் சரண். சூப்பர் சிங்கரில் சீசன் 3 வின் பண்ண டைட்டில். ஸோ அதனால் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, விஜய் டிவி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பாடல் வத்திக்குச்சிங்கிற படத்தில் முருகதாஸ் சாரோட ப்ரொடக்ஷனில் கின்ஸ்லின் சார் டைரக்ட் பண்ணி ஜிப்ரான் சார் மியூசிக்கில் ஒரு பாடல், ஒரு வெஸ்டர்ன் ராக் சாங் அறிவு உண்மைங்கிற ஒரு பாடல். ஸோ இந்த சமயத்தில் நான் போத் முருகதாஸ் சார் ஆஸ் வெல் அஸ் ஜிப்ரான் சாருக்கு ஒரு பெரிய 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 நன்றிகள். கூடிய சீக்கிரத்தில் ஒரு இன்னொரு 3-4 பாடல்கள் என்னோட ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் கேளுங்க, கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஹோப் திஸ் சாங் ரீச்சஸ் எவ்ரிபடி. தேங்க்யூ. பிகைன்வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வத்சன் பேசுகிறேன். எங்கேயுமே போதுக்கப்புறம் நான் பண்ண படம் வத்திக்குச்சி. இந்த படத்தில் வாய்ப்பளித்ததுக்காக ஏஆர் முருகதாஸ் சார் அவர்களுக்கும் இயக்குனர் கிங்ஸ்லின் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோன்னா டேரக்டர் சார் சொன்னார் கொஞ்சம் வெயிட் போடுப்பான்னு. ஒரு 15-16 கிலோஸ் கெயின் பண்ணேன். படத்தோட ட்ரெய்லரும் ரஷஸும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி விஜய் அண்ணா ஆடியோ லான்ச் பண்ணுறாரு. நான் பெரிய விஜய் அண்ணா ஃபேன். அதுவும் தளபதி ஆந்தம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்தது பிகைன்வுட்ஸ். அதை மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பிகைன்வுட்ஸ். என் தளபதி ஆந்தம்லேருந்து இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. முருகதாஸ் தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு உயரிய வசூல் சாதனையை இளைய தளபதி விஜய் அவர்களின் நடிப்பில் புதுமை புரட்சி இரண்டையும் கலந்து தந்த புரட்சி புதுமை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்களின் இயக்கத்தில் இதுவரையில் வந்த தமிழ் திரையுலகில் உச்சகட்டமான வசூலை கோடிக்கண 187 கோடி என்று சொல்கிறார்கள். அந்த 187 கோடி ரூபாய் வசூலை பெற்று தந்த அந்த துப்பாக்கி படத்துடைய இயக்குனர் அவர்களின் எளிமையான படைப்பில் எப்பொழுதும் எங்கேயும் எப்பொழுதும் அந்த படத்திற்கடுத்து அவர் முதலில் இயக்கிய தீனா படத்தினுடைய பாடலில் வருகின்ற முதல் வரிதான் வத்திக்குச்சி பத்திக்காதடா. அந்த வத்திக்குச்சி ஒரு குச்சி பத்தினால் எப்படி படம் பற்றி கொள்ளுமோ 1000 1 லட்சம் 1 கோடி 10 குச்சிகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறார் அவருடைய எண்ணத்திலே. அதிலே இது 2வது படைப்பாகத்தான் இந்த வத்திக்குச்சி. இது ஒரு புதிய தமிழ் திரையுலகுக்கு ஒரு நல்லதொரு கலைஞனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறார். உண்மையிலே சொல்லப்போனால் அந்த கலைஞனுக்கு நான் முதலில் நான் அட்வான்ஸ் தந்திருப்பேன் என்று நினைக்கிறேன். சக்கரக்கட்டியில் இயக்குனராக இணை இயக்குனராக பணியாற்றியவர். அப்பொழுதே அவருடைய வேகமும் நடையும் பாவனையும் அந்த தம்பிக்கு ஒரு தனித்துவத்தை தந்தது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது எதிர்காலத்தில் ஒரு நல்ல கலைஞனாக தமிழ் திரையுலகிற்கு கொடுத்த நட்முத்தாகத்தான் அவர் வருகிறார். அந்த படத்தை தயாரித்த இயக்குனர் முருகதாஸை எண்ணி எண்ணி மகிழலாம். இதுபோல் அதிக படங்களை அவர் தயாரிப்பில் தந்து தமிழ் துறைகளுக்கு ஒரு ஏற்றத்தை தருமாறு அவரை வாழ்த்தி உங்களிடம் விடைபெறுகிறேன். அதுவரையில் இளைய தளபதி விஜயும் ஏஆர் முருகதாஸும்
ஜிப்ரானின் சங்கீத அலையாக இந்த இசை வெள்ளம் மெருகேறிடவும் அங்கிங்கனாதபடி பட்டி தொட்டி எங்கும் வத்திக்குச்சி பற்றி கொள்ளிட என்னுடைய வாழ்த்துக்களை ஆசிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.